இந்த நாட்கள் லெந்து நாட்கள். லெந்து நாட்கள், லென்டன் டேஸ் என்கிற ஆங்கில வார்த்தை ஸ்ப்ரிங் சீசன் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இது வசந்த காலம். கஷ்ட காலங்கள், தபசு நாட்கள், நோன்பு நாட்கள், தவணை நாட்கள் என்று பல பெயர்களிலே திருச்சபை இதை அழைத்தாலும் அர்த்தத்தின்படி இது வசந்த காலம், ஆவிக்குரிய வசந்த காலங்களாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திருச்சபை நமக்கு இதை காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் காலத்திலே இப்படிப்பட்ட நாட்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று கேட்பீர்களானால் இல்லை. 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தலைவர்கள், பேராயர்கள், அதற்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பேராயர்கள், அதற்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டிலே அது திருச்சபைக்கு 40 நாட்களாக கொண்டு வருகிறார்கள். உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு, ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பாக 40 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர அவைகள் உபவாச நாட்களாக ஏறெடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் அந்த நாட்களில் தேவன் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார் என்கின்ற உணர்வே இல்லாமல், இட்ஸ் வாஸ் அ ட்ரெடிஷ்னல் டேஸ், சடங்காச்சாரங்களாகவே சபை இருந்தபடியினால் இந்த சிலுவை மீட்பை குறித்தும் ஆண்டவரோடு கூட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒப்புரவாகி அவர் வரும் நாளிலே நியாய தீர்ப்பின் தீர்ப்பு நாள் வரும் முன்னே என்று பாடினார்கள். நியாய தீர்ப்பின் நாள் வருவதற்கு முன்பாக திருச்சபை தாங்களே ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அது காலங்காலமாக தொடர்ந்து வருகிறது. எல்லா டினாமினேஷனும் ஏற்றுக்கொள்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். From Catholic to Pentecost, everybody has Lenten days. I don't know why the people accept only this. கிறிஸ்மஸ் கொண்டாடாதவர்களும் இந்த காலத்தை என்ன சொல்லுகிறார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஸோ இந்த நாட்கள் இயேசு பாடுபட்ட நாட்கள். ஆனால் எதற்காக பாடுபட்டார்? இந்த நாட்களிலே தேவனை பார்த்து, ஐயோ உம்மை குத்தினார்களே, உம்மை இரத்த வேர்வையாய் மாற்றினார்களே என்று புலம்புகிறவர்கள் உண்டு, புலம்பல் பாடுகிறவர்கள் உண்டு. இன்றைக்கு அவர் பிதாவினுடைய வலது பரிசத்திலே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். அதனால் அவருக்காக நாம் புலம்ப வேண்டிய தேவையில்லை. புலம்ப வேண்டியது உன் ரட்சிப்பிற்காகவும் என் ரட்சிப்பிற்காகவும் தான். அதனால தான் இந்த காலங்களை திருச்சபை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதனுடைய கொஞ்சம் சரித்திரத்தை நான் அப்பாசியாவிலே பேசினேன். ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நான் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாட்களை எப்படி நாம் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று நான் பேச இருக்கிறேன். வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. போதும். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் சிருஷ்டிப்பை நோக்கி பார்த்தால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் வைத்திருக்கிறார். அதைத்தான் சாலமோன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி எழுதுகிறார். ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு வருடத்திலே பல காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறது. கனி கொடுக்கிறதுக்கென்று ஒரு காலம், புதிய இலைகளை உருவாக்குவதற்கு முன்பாக தன் இலையை உதிர்க்கின்ற ஒரு காலம், பழைய காரியங்களை தள்ளிவிட்டு புதிய வசந்த காலத்திற்கு நேராக அந்த மரம் ஆயத்தமாகிறது. அந்த நாட்களிலே மரம் பச்சை பசேர் என்று புதுமை அடைந்ததாய் கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ். ஸோ அதற்கு ஒரு காலம் உண்டு. அதற்கு பிறகு அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம், ஒரு வருடத்திற்குள்ளாகவே அந்த சமயங்கள் நடக்கின்றன. அந்த சீசன் தொடர்ச்சியாக வராவிட்டால் அந்த மரம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, அதில் கனி கொடுக்க முடியாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாட்களை, காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மேக்கிங் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த டைம் because the days are evil. Whenever you have time, use it for your best. Don't waste your time. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் திரும்ப எடுத்துக்கலாம். ஆனால் காலங்களை இழந்து விட்டால் நமக்கு என்ன செய்யாது? திரும்ப கிடைக்காது.
ஜனவரி 2026 போயிட்டுன்னா திரும்ப வராது, திரும்ப என்ன செய்யாது, வராது. ஆகையால் அந்தந்த காலங்களை அதற்காக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதித்து பார்க்கின்ற நாட்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ளுகின்ற கிருபையின் நாட்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை குன்று பண்ணுகிற, இல்லை என்றால் குறைத்து போடுகின்ற, விசுவாசத்தில் பின்வாங்குகின்ற காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை நீக்கி நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து கனி கொடுக்கும்படியாக நம்மை நாமே சரி செய்து கொள்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். ஸோ we take some effort. இந்த நாட்களிலே பல திருச்சபையின் பின்னணியிலிருந்து வந்திருக்கிறவர்கள் எல்லாம், ஒவ்வொரு திருச்சபையும் சில ஆவிக்குரிய பயிற்சிகளை they are doing the spiritual exercise in those days. அப்படிதானே? நம்மை நாமே ஒடுக்குகிறோம் இந்த நாட்களில். மற்ற நாட்களை மாதிரி ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு போடுறது கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறத சொல்கிறேன். ஓகே, ஸோ உடையில் ஒரு கட்டுப்பாடு வருகிறது. அடுத்து உணவில் சில கட்டுப்பாடுகள் வருகிறது. சிலர் பாஸ்டிங் இருக்க மாட்டாங்க, பட்டு நோ ஃபிஷ், நோ சிக்கன், நோ மட்டன், என்ன வராது, நான்வெஜ்லாம் என்ன செய்யாது, வராது. அதுக்கு பேர் சுய வெறுப்பு அப்படின்னு ஆங்கிலிக்கன் சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலிக்கனில் ஒன்று சொல்லுவாங்க, நீ மீன் சாப்பிடலன்னா மீன் சாப்பாடாத பணத்தை உண்டியலில் கொண்டு போட்டுடணும். சிக்கன் சாப்பிடலன்னா சிக்கன் சாப்பிட்ற அந்த பணத்தை எங்கே கொண்டு போட்டுறணும், சுய வெறுப்பு உண்டியலில் கொண்டு போட்டு பெரிய வெள்ளிக்கிழமையில் சர்ச்சில் வந்து என்ன செஞ்சிடணும், படைச்சிடணும். அந்த மாதிரி நோன்பு இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் உண்டியல்கள் எல்லாம் வரவேற்கப்படுகின்றன. ஓகே, ஐ வில் நாட் ப்ரொடியூஸ் உண்டியல். தரலனாலும் இந்த ஊரில் எத்தனை பிக்கி பாக்ஸ் இருக்குது, எங்கள் பிள்ளைங்கிட்ட கேளுங்க எத்தனை பிக்கி பாக்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. ஓகே, ஸோ அது தங்களை தாங்களே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். பீப்புள் ப்ராக்டிஸ். இந்த தேசத்து ஜனங்கள் நோன்பு இருக்கிறத பாருங்கள், தண்ணி கூட குடிக்க மாட்டான், தண்ணி கூட என்ன செய்ய மாட்டான், குடிக்க மாட்டான். அது மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நைட்டு ஃபுல்லாக அவன் சாப்பிட்றான், நம்ம அப்படி சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல ஒடுக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல நாமே நம்முடைய சரீரத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிறோம். சரீரத்தை ஒரு கட்டுக்குள் என்ன செய்கிறோம், கொண்டு வருகிறோம். திருச்சபை இந்த நாட்களிலே திருமண ஆராதனைகளை வைத்ததை என் சரித்திரத்தில் நான் பார்த்ததில்லை. I never seen a single marriage service in these days. Okay, so they so completely humble yourself in the presence of God. எந்தவித காரியங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த நாட்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்ற நாட்கள். அப்போது இது பயபக்தியோடு கூட ஆசரிக்கப்படுகின்ற ஒரு நாட்கள். எங்கள் ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, உபவாச நாட்கள் தொடங்கிட்டு நிறைய பிரசங்கிமாரை கொண்டு வந்து நிறைய பிரசங்கங்கள்லாம் பண்ண இருக்கிறோம், அதனால் 6 சபையும் கூட்டி சேர்க்குறோம், உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி நேற்றே ஃபோன் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க, அது மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியான ஜெபங்கள், தொடர்ச்சியான பிரசங்கங்கள் இப்படி ஏறெடுக்கப்படுகின்ற நாட்கள் இந்த நாட்கள். சிகரெட் குடிக்கிறவங்க கூட இந்த 40 நாள் சிகரெட் குடிக்க வேண்டாம்னு ஒதுக்கி வைப்பாங்க. தண்ணி அடிக்கிறவங்க கூட 40 நாள் வேண்டாம், ஈஸ்டரில் சேர்த்து பார்த்துக்கலான்னு இருக்கிற நாட்களும் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருந்தார். அவங்க இந்து கலாச்சாரத்தில் உள்ளவர்கள். அப்போது அவர் மாற்றி மாலை போடுவார். ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போடுவார், அடுத்த நாள் குலசேகர பண்ணத்துக்கு போடுவார். அது முடிஞ்ச உடனே சபரிமலை ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் அவங்க மனைவி வந்தாங்க. நான் ஒரு நாள் கூட்டு கேப்டேன், இங்கே வாங்க, உங்கள் ஆளை சாமியாகவே மாற்றிட்டியலை, என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது சாமியா இல்லைன்னா சாமி மலை ஏறிடும் அப்படின்னாங்க. என்னைக்கு கலத்துறானோ அன்னைக்கு போய் என்ன செஞ்சிருவான், டாஸ்மார்க்கில் முங்கிடுவான். அதனால் அவனை கலத்த விடுறதே கிடையாது. சீசனை மாறி என்ன செஞ்சு விட்டுருவோம், போட்டு விட்டுருவோம். அவர் ஒரு நாள் சொன்னார், என்கிட்ட என்ன கொல்லுறாயா மாலையை போட்டு விட்டு. இப்படி நம்முடைய நாட்கள் இருக்கின்றதோ நல்லகவனிங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நாமே இந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளாக நிலைநிறுத்தும்படியாக திருச்சபை முயற்சி செய்கிறது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வாழ்க்கையை அதை அப்படி எடுத்துக்கிட்டால் தான் அது நல்லா இருக்கும். வக்கேஷன் இஸ் வக்கேஷன். வக்கேஷனுக்கு போனால் வக்கேஷனில் இருக்கணும். யூ cannot receive any business call.
கட் ஆஃப். அதுக்கு பிறகு தான் வெக்கேஷன். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு வெக்கேஷனில் இருக்கணும். யூ நீட் ரெஸ்ட், தட்ஸ் அ ரெஸ்ட். ஆஃபீஸில் முடித்தோமா வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். இங்கே வந்துட்டு 4 மணி நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோன்னா சம்திங் கோயிங் ராங். ஆஃபீஸ் டைம் இஸ் ஆஃபீஸ் டைம், அப்படி தானே? வரும்போதே ஃபோன், எல்லா பிரச்சனை, அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் இங்கேயும் கொண்டு சேர்க்கறது. ஸோ எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஃபேமிலி டைம் இஸ் ஃபார் ஃபேமிலி. எங்களை மாதிரி ஆட்கள் அதை பண்ணுறதுக்கு பிரயாசப்படுறோம், ஆனால் முடியலை. ஏதாட்டும் ஒரு கால் வந்துடும், இல்லைன்னா பாஸ்டருக்கு கெட்ட பேர் வந்துடும். அதனால் we are suffering lot to get that time, but others you can follow that. Family time is family time. ஒரு போதகர் ஒருத்தர் இருந்தார், திங்கக்கிழமை மட்டும் என்ன எங்கேயும் கூடாதுங்க அப்படிம்பார். என்ன, இட்ஸ் ஃபார் மை ஃபேமிலி. எங்கள் குடும்பத்தோடு ஜெபம் செய்து எங்கள் குடும்பத்தோடு செலவிடப்படுகிற நாட்கள் என்று சொல்லுவார். அப்படி தங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளாக நிறுத்தும்படியாக பிரயாசப்படுகிறவர்களும் உண்டு. அதே போல் ஜெப வேலை இஸ் ப்ரேயர் டைம், இஸ் த ப்ரேயர் டைம். ஜெபிக்கின்ற நாட்கள் அது ஜெப நாட்களாக இருக்க வேண்டும். அந்த நாட்களாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும் என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன், பிரயாசப்படுத்துகிறேன். இந்த நாட்கள் ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேண்டுமேயானால் இந்த நாட்கள் தேவனோடு கூட நேரம் செலவிடுகிற நாட்களாக மாற வேண்டும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம், பர்சனல் டைம் வித் காட். ஆண்டவரோடு தனிப்பட்ட ஜெபத்திலே, சபை கூடி வருதல், சபையில் ஜெபம், சபையில் ஆராதனை, மெடிடேஷன், ஃபேமிலி ப்ரேயர் எல்லாம் இருக்கலாம். How many of you have personal prayer? லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். போதும். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று யோர்தானை விட்டு வெளியே வந்த பொழுது இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். He was filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு நேராக கொண்டு செல்லப்பட்டு 40 நாட்கள் அவர் தனித்திருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். What is the first sign you filled by the Holy Spirit? People say tongues, I will say no. You will spend time with God. That is the first sign I see in Bible. இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் he went to the deserted place, be alone with Father. தேவனோடு கூட இருக்கும்படியாக அவர் தனியாக 40 நாட்கள் தேவனோடு கூட இருந்தார். You are anointed? Do you have personal time with God? Then you are anointed. தேவனோடு கூட தனிப்பட்ட நேரங்கள் செலவிட உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பீர்களானால் நீங்கள் ஆவியினால் நிறைந்தவர்கள் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். இட்ஸ் a personal prayer. எத்தனை பேருக்கு இருக்கு? அதனால தான் கடைசியில் கெத்செமனே தோட்டத்துலேயும் 1 மணி நேரமாவது விழிச்சிருக்க கூடாதாடா அப்படின்னாரு. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஜெப வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கை, தேவனோடு கூட நேரம் செலவிடுகிற நாட்கள். அவர் 40 நாட்கள் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. That's a sign of Holy Spirit leading. ஆவியானவர் நடத்துகிறது. ஏனென்றால் அங்கே தான் அவருடைய ஊழியத்திற்கு அடித்தளமிடப்படுகிறது. அங்கே தான் சத்துருவை மேற்கொள்ளுகிறார். யுவர் பர்சனல் prayer will conquer the devil. ஏன் சத்துருவை ஜெயிக்க முடியலை? தனிப்பட்ட ஜெபம்ல. ஏன் உலகத்தை ஜெயிக்க முடியலை? தனிப்பட்ட ஜெபம்ல. ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், வந்துடுறோம். தனியாக ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கன்னா வண்டி ஓட மாட்டேங்கி. Because you don't have personal prayer practice at all. தனிப்பட்ட ஜெபம்ங்கிறதே நிறைய பேர்கிட்ட இல்லை. செய்கிறவன்றவருக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் ப்ராக்டிஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். தேவனோடு கூட நேரம் செலவிட நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் யூ நெவர் போர்.
என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார், அந்த சினிமா பார்த்தீங்களா, இந்த சினிமா பார்த்தீங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் 20 வருஷம் ஆகுது சினிமா பார்த்து. அது எப்படி நேரம் போகுதுன்னா, நேரமே இல்லை, நேரம் எப்படி போகுதுன்னு கேட்குறிய, அது எப்படி நேரம் போகுது. நல்லா கவனிங்க, உலகம் நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாமல் உலக காரியங்களை தேடி அலையுது. நீனும் நானும் ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் என்றால் தேவனோடு கூட நேரம் செலவிடுவதற்கு. அங்கே சத்துருவை மேற்கொள்வதற்கு தேவன் வசனத்தை பயன்படுத்துகிறார். That's a spiritual exercise. அங்கே ஒரு ஆவிக்குரிய பயிற்சி நடக்கிறது. சத்துருவை எப்படி மேற்கொள்வது? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் முழுவதையும் உமக்கு தருகிறேன், என்னை பணிந்து கொள். உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது என்கிறதை அங்கே இயேசுவுக்கு பயிற்சியாக கொடுக்கப்படுது. He overcome all the troubles. ஆவி ஆத்மா சரீரத்திலே வந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு. அதுக்கு பிறகுதான் அவர் பலனடைந்தவராய், அதுக்கு பிறகுதான் அந்த ஊழிய காலங்கள் ஆரம்பிக்கின்றன. இன்றைக்கும் தேவனோடு கூட நேரம் செலவிடுகிற பிள்ளை எந்த ஆவிக்குரிய தலைவனுடைய உதவியும் தேவையில்லை. பிகாஸ் யூ ஹாவ் டைரக்ட் கனெக்ஷன் வித் காட். அப்புறம் எதுக்கு தரகர், எதுக்கு மத்தியஸ்தர், எதற்கு? வேதமே சொல்லுது மத்தியஸ்தர் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவரே. we go from one to one. இந்த ஜெபத்திலேருந்து அந்த ஜெபம், அந்த ஜெபத்திலேருந்து அந்த கூடாரம், அந்த கூடாரத்துலேருந்து இந்த கூடாரம். பிகாஸ் யூ டோன்ட் கோ கனெக்ஷன் வித் காட், யூ டோன்ட் கோ பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட். பர்சனல் ஃபெலோஷிப் வில் ஸ்ட்ரென்தன் யூ. உன்னை பலப்படுத்துகிறது தனிப்பட்ட ஜெபம். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட நேரம் செலவிடுகிற வாழ்க்கை. வேதம் முழுவதையும் பரிசுத்தவான்களை நோக்கி பாருங்கள். ஈனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று வேதம் எழுதுகிறது. மோசே இரவு பகல் 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு 40 நாட்கள் அவன் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியதாக இருந்தது. அட்லீஸ்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி வெல்ஃபேர், சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் சம் டைம். தனிப்பட்ட ஜெபம் இருக்கிற பிள்ளைகள் தள்ளாட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு புகலிடம் எதுன்னு தெரியும், அவனுக்கு எது புகலிடம்னு தெரியும். எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு கொட்டிடுவான், தேவனுடைய சமூகத்தில் வந்து கொட்டிடுவான். அவன் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற பிள்ளை, எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ஞானத்திலே கணக்கெடுக்கிற தெய்வ பிள்ளையாய் அவன் மாறிவிடுவான். மோசே மலையில் இருந்த பொழுது அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தான், அந்த பிரசன்னம் முகத்தில் தெரியும். வாசிக்கலாம், யாத்ராகமத்துக்கு நேராக திருப்பிக்கொள்வோம். 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அங்கே அவர் அப்பம் புசியாமலும் அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். எத்தனை நாள் இருந்தான்? 40 நாள். யாரோடு இருந்தான்? கர்த்தரோடு இருந்தான்ல அண்டர்லைன் போடுங்க. Are you there with God? தேவனோடு கூட இருந்தீங்களா? அங்கேதான் தேவன் பிரமாணங்களை எழுதி கொடுக்கிறார். So that is the communication. தேவனோடு கூட நேரம் செலவிடும் போது தான் தேவனோடு கூட பேசுகிறார். தேவ சத்தத்தை கேட்கிறான். கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். அடுத்த வசனம், அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். ரைட்டிங் ஹேபிட்ஸ். ஜெபத்துக்கு போனீங்க, ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? உங்கள் ப்ரேயர் டைரியை பார்த்தா நான் சொல்லிடுவேன் ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையான்ட்டு. ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையான்ட்டு உங்கள் ப்ரேயர் டைரியை பார்த்தா நான் சொல்லிடுவேன். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடு அவர் பேசினதினாலே. யார் பேசினா? கர்த்தர் பேசினார். கர்த்தர் எழுதினார், கர்த்தர் பேசினார். வாட் a
ப்ராக்டிகல்ஸ் ரைட்டிங் தேர். கத்தர் பேசினாரா? கத்தர் பேசின கத்தர் அவனோடு கூட பேசினதுனால தன் முகம் எப்படி இருந்தது? பிரகாசித்து இருப்பதை அவன் அறியாதிருந்தான். எதுக்கு பல முகங்கள் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு? உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தனரே. உம்மையே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. காரியோனில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும் காரியோனில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும் பொல்லாப்பு என்னை கடந்தாலும் எதுவும் என்னை தொடுவதில்லை. பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை தொடுவதில்லை. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. Have a personal time. Practice today if you don't have. அந்த பழக்கம் இல்லைன்னா just sit and call in the name of Jesus. Begin. அப்படி தான் தொடங்கணும். ஒரே நாளில் எல்லாருக்கும் என்ன செஞ்சிடாது, வந்துடாது. நடக்க 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 ஈனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க கூடுமையானால் நீனும் நானும் தேவனோடு கூட சஞ்சரிக்க கூடாது. வார்த்தையால் சொல்ல முடியாது, விலைக்கு காண்பிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். That's why it's called personal. உனக்கு மட்டும்தான். இட்ஸ் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கணும்னு இல்லை, பட் there is experience. மோசேக்கு ஒரு அனுபவம், யாக்கோபுக்கு இன்னொரு அனுபவம். யாக்கோபுக்கு இன்னொரு அனுபவம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது அந்த பகுதி அப்படியே வாசிச்சிங்கன்னா போராடினவர் கர்த்தர். போராடினவர் கர்த்தர். எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு பின்பு தனித்திருந்தான். திரும்புகிற நேரம் ஏசா தன்னை கொன்று போடுவான் என்கின்ற பயம் ஆட்கொண்டிருக்கின்ற காலம் அந்த காலம். எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு தனித்திருந்தான். That's why I told it's between you and God. தேவனுக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட நேரம். Nobody can put the head here. அப்பொழுதுதான் தேவன் அவனோடு கூட போராடுகிறார். நீ தனித்திருக்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட இடைபடுகிறார். All those depression why comes in? Because we don't know how to spend time with God. கர்த்தருக்காக எதுக்கு முன்ன ஸ்டெப் எடுத்து போக முடியல? கர்த்தரை இன்னும் ருசி பார்க்கல, அவருடைய ஆழத்தை இன்னும் அறியல. கண்ணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பளவும் அல்ல, நீச்சல் ஆழத்திற்கு எங்களை கொண்டு செல்லும் ஆண்டவரே.
தட்ஸ் growth. முதல்ல கணுக்கால் அளவு தான் வரும், அங்கேயே நிற்கக்கூடாது. கோ. தனித்திருந்ததினுடைய யாக்கோபு தேவனிடத்தில் தனித்திருந்தான். வாட் இஸ் த ரிசல்ட்? ரிசல்ட் என்ன? 30 வாசிப்பான், 32:30. அப்பொழுது யாக்கோபு தேவனை மிக முகமாய் கண்டேன். I see God face to face. That's his experience. எப்படி இருந்தாரு சொல்ல தெரியாது, பட் I see God. நான் தேவனை கண்டேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, இதுக்கு பிறகு நீ யாக்கோபு கிடையாது, இதுக்கு பிறகு நீ யாக்கோபு கிடையாது, நீ இதுக்கு பிறகு இஸ்ரவேல். அர்த்தம் என்ன? இனிமே நீ திருடன் கிடையாது, நீ ஒரு தேசத்தை ஸ்தாபிக்க போகிறாய். அன்னைக்கு வந்த பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை ஆட்டிக்கிட்டு இருக்க பேர். தெரியுமோ? தேவனோடு தனித்திருத்தல் அத்தனை பெரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருமோ? எத்தனையோ முறை இந்த பெயரை உலக வரைபடத்திலிருந்து அழித்து விடுவதற்கு போராடினாலும் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். That is the power in the personal prayer, my dear people of God. Spend time with God. தேவனோடு கூட தனித்திருங்கள். இனிமேல் நீ இந்த மாதிரி திருட மாதிரி ஓடுவதில்லை, இந்த மாதிரி பரதேசியாய் ஓடுவதில்லை. நீ இனிமேல் யாரையும் ஏமாற்ற வேண்டிய தேவையில்லை. நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். நல்ல கவனிங்க. Spend time with God. Inherit eternal blessing for your kids. பிள்ளைகளுக்காக சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்க வேண்டுமா? தேவனோடு தனித்திருக்க கற்றுக்கொள். அந்த நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்களை அப்படியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஊக்கமாக ஜெபித்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை நான் போக விடேன் என்று அழைத்தான். உலகம் இருக்கும் வரைக்கும் ஆசீர்வாதத்தின் நாமத்தை அவனுக்கு கொடுத்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பேசிக்கிறாங்க, அமெரிக்கா ஈரானை தாக்க போகுது. வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் இஸ்ரேல்? அதான் கேட்பாங்க கேள்வி. ஏன்னா அவங்க துணை இல்லாமல் இங்கே என்ன செய்ய முடியாது, காரியத்தை முடிக்க முடியாது. ஏனென்றால் தாவீது சொல்லுகிறான், என் விரல்களை யுத்தத்திற்கு நீர் பழக்குவித்தீர். இங்கே இருக்குது எல்லாமே. விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவித்தீர். நல்ல கவனிங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? தனிப்பட்ட ஜெபத்தில் வாங்க. தனிப்பட்ட ஜெபத்தில் வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியாது. ஃபேமிலியில் வர பிரச்சனைலாம் ஒன்றுமே தெரியாது. நத்திங். உலகத்தின் அதிபதி பிசாசே வந்து ஆண்டவரை ஏற்றுனும் போது ஆண்டவரை தூக்கி போட்டு போயிட்டே இருந்தார். அப்படிதானே? நல்ல கவனிங்க. அப்படி வந்துட்டோம்னா எந்த போராட்டம் வந்தாலும் ஜெயிச்சிருவோம். அதனால தான் ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தாரித்திருந்து
வரணும். அது வந்தால் தான் உன் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீது நன்மையானவைகளை சாலமோனுக்கு சேர்த்து வைத்தான். அதுபோல் உங்கள் பிள்ளைகளுக்காக. அதனால தான் சாலமோனை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் சொல்வார், உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம், உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம், உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம். Be a blessed parents for your children. Humble yourself. Have personal time with God. தேவனோடு கூட தனித்திருந்து நேரம் வீணாக அங்கே இங்கேயும் நேரம் செலவழிக்காமல் அங்கே போனேன் இங்கே போனேன். சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்திலே தனியாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தேவனங்களோடு கூட பேசும்போது அது இன்பமாக இருக்கும். அது காரியங்களை ஸ்தாபிக்கும். அடுத்து இந்த நாட்கள் நம்மை நாமே சோதித்தருகின்ற நாட்கள். சங்கீதம் 139, சங்கீதம் 139 23ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பான். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து Lord, look at my heart and look on my thoughts. ரெண்டு காரியத்தை அங்கே தாவீது சொல்லுவதை பார்க்க முடியும். என் இருதயத்தை பாரும் ஆண்டவரே, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது தங்கள் சிந்தனையிலே வீணனானார்கள் தான் இருக்கு. What kind of thought process is operating you? தன் இருதயத்தை தேவனிடத்திலே உயர்த்துகிறவன் தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தன்னுடைய சிந்தைகளை தேவன் ஆட்கொள்ளும்படியாக அனுமதிக்கிறவன் தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். பிரச்சனை இங்கே தான். என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்க கவனிங்க. That's why I always pray, when I pray for the children, அவருடைய சிந்தை மண்டலங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவர் நீர்தான் ஆசைகளையும் ஆளுகைகளையும் உருவாக்கின்றவர் என்று பவுல் எழுதுகிறாரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தை மண்டலங்களையும் அங்கே தானே வீணாகிறாங்க, அங்கே தானே பிரச்சனை வருது. அது கேட்டுச்சுன்னா இருதயத்திலிருந்து தான் எல்லாம் வெளியே வரும். இருதயம் திருக்குள்ளதுன்னு தான் ஆண்டவர் சொன்னார். இருதயம் என்ன செஞ்சது? How many of you can open your heart to God today? I am clean God. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ? செக், டெஸ்ட் மீ. எத்தனை பேருக்கு அந்த துணிவு இருக்கும்? தாவீதுக்கு அந்த துணிவு இருந்தது. அவன் விழுந்தாலும் மனம் திரும்பினான். அதனால தான் துணிவா சொல்றான், சோதித்து பாரும், என் இருதயத்தை பாரும். லுக் ஆன் மை ஹார்ட். வெளிப்புறம் இல்லை, வெளிப்புறத்தில் நல்லதாக இருக்கும் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்றா. வெளியில தான் பிரைஸ் தி லார்ட். உள்ளே எப்படி இருக்கு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால தான் என் இருதயத்தை பாரும். டெஸ்ட் மை ஹார்ட், டெஸ்ட் மை தாட்ஸ். தெய்வீகமான சிந்தனைகள் இருக்குதா? பாவ கரைகள் நிறைந்த சிந்தனைகள் இருக்குதா? ஆர் யூ ஓவர் கமிங் தட்? எல்லாம் கவனிங்க. இங்கே வர்றது பிரச்சனை இல்லை. இங்கே வர்றதை கண்ட்ரோல் பண்ணாமல் இங்கே விட்டுட்டோன்னா தான் பிரச்சனை. இங்கே 1000 வரும். தலைக்கு மேலே காக்கா பறக்கிறத தடுக்க முடியாது. தடுக்க முடியுமா? காக்கா தலையில் வந்து உட்கார்றதை தடுக்க முடியுமா? எஸ், இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். அதனால் கெட்ட சிந்தனைகள், மோசமான சிந்தனைகள்லாம் வர்றது சகஜம். தோல்வியின் சிந்தனைகள்லாம் வர்றது சகஜம். ஆனால் அதை உள்ளே விடாமல் காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. அதனால தான் என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அடுத்த வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும். எத்தனை உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ? எத்தனை முறை? நல்லா கவனிங்க. தாவீதுக்கு கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் இருந்துச்சு, ஆனால் அது அவனுக்கு தெரியல. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனை உணர்த்துகிற வரைக்கும் அவனுக்கு விபச்சாரம் என்கின்ற உணர்வில்லை. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பொல்லாததை செய்தீர் என்று சொல்லும் வரைக்கும்
தான் ஒரு கொலைகாரன் என்கின்ற உணர்வு இல்லை. அதனால தான் வந்த பிறகுதான் மனங்கசந்து அழுகுறான். That's why we need church today. தாளாட்டுகின்ற சபைகள் அல்ல. அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லணும்னா எழுத்தே பேசிக்கிட்டு இருக்கிற. நல்ல கவனிங்க. தாவீதுக்கு இறைவாக்கனாகிய நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் ராஜானையும் பார்க்கல, ஒன்னனையும் பார்க்கல, பொல்லாததை செய்தி, தகாததை செய்தி. அதுக்கு பிறகுதான் பாவ உணர்வே வந்துச்சு. அதனால தான் இந்த நாட்களில் அதிகமாக வசனத்தை வாசிப்பாங்க. வசனத்தை என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. நல்ல பிரசங்கியார்களை கொண்டு வந்து வேதத்தை தியானத்தில் நடத்துவாங்க. சிலுவை தியான காட்சிகள்னு எத்தனை பிரசங்கங்கள் இருக்கு, எத்தனை பிரசங்கங்கள் இருக்கு. ஏன்னா வசனத்தை கொண்டு தான் உணர்வு வரும். வசனத்தை கொண்டு பேசும்போது தான் என்ன வரும்? உணர்வு வரும். வசனத்தை கொண்டு ஊழியர்களை கொண்டு பேசும்போது தான் அந்த நம்ம செய்கிறது தப்புங்கிறது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் உங்கள் ஸ்கேலில் நீங்கள் ரைட்டு, உங்கள் ஸ்கேலில் நீங்கள் ரைட்டு, பட் கர்த்தருடைய ஸ்கேலில் வரணும். அதனால தான் இயேசுவினுடைய சாயலாய் மாறும்படியாக நமக்கு கம்பாரிசன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். 2 பேர் ஜோமனா போனான். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் யார் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆயக்காரன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படித்தானே நடந்துச்சு. ஆயக்காரன், நான் அவனை போல் இல்லை, நான் அவனை போல் இல்லை, நான் அவனை போல உபாசிக்காம இல்லை, நான் உபாசிக்கிறேன் இருக்குல்ல. லூக்கா 15 வாசிப்பான். லூக்கா 15 9வது வசனத்துல இருந்து வாசிப்பான். கண்டுபிடித்த பின்பு 18 அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணில சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்தில் 9ல இருந்து போங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னெல்லாம் சொன்னா? நான் ஆயக்காரன மாதிரி இல்லை, அப்படிதானே? நான் அவன மாதிரி இல்லை, நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன் சொன்னானா? அடுத்த வசனத்தை வாசிங்க. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். அப்பா, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உபவாசிக்கிறது வெளியே தெரியக்கூடாது. இந்த ஊரில் சொல்லுவாங்க, வி ஆர் ஃபாஸ்டிங்னா நீ எதுக்கு இருக்கான்னு கேட்டேன். நான் ஆண்டவர் சொன்னார், தோரணையில் கூட நீ ஃபாஸ்டிங் இருக்கான்னு தெரியும், தலைக்கு எண்ணெய் பூசுனார். தலைக்கு எண்ணெய் பூசு, அது கர்த்தருடைய உபவாசம். அவர் சொல்கிறாரு, நான் அநியாயக்காரன் அல்ல, அவனை மாதிரி அநியாயம் செய்யலை, அவனை மாதிரி உபச்சாரம் நான் செய்யலை, அவனை மாதிரி பரிகாரர் இல்லை, அவனை மாதிரி இல்லை, நான் வட்டிக்கு விடலை, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். ஆவிக்குரிய பெருமை அப்படிதானே? நம்மளை கொள்றது அதானே ஆவிக்குரிய பெருமை. வரம் பெற்றவர் ஆவிக்குரிய பெருமை. அதில் வேறு நோட்டீஸில் போட்டு தள்ளிடுறது, வரம் பெற்றவர், 9 வரங்களையும் பெற்றவர். எத்தனை வரத்தை பெற்றாரோ. ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வரம் பெற்றவங்களாம் பாடாப்படுது. பல ஆயிரங்களை இறக்கியும் உயிர் வர மாட்டேங்கி. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 1000 உங்களுக்கு தந்துடுறோம். அப்படிதானே? நல்ல கவனிங்க. அடுத்தது, என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று. அடையப்பா, எல்லாத்துலையும் முதல்ல உமக்கு தாவே. அதனால நீர் கடன்காரர், நான் செலுத்தினதெல்லாம் திரும்ப தரணும். அப்படிதானே? சிலர் ஆண்டவர் சொல்லாங்க, பிரதர் கரெக்டாக தசமாக கொடுக்கு. எனக்கு எதுக்கு பிரதர் இந்த பிரச்சனை? எங்கள் பிரதர் எழுதியிருக்கு, பிரச்சனை வராது. நீ உனக்கு வசனம் தெரியல, உனக்கு சொல்லி தந்தவங்க அப்படி சொல்லி தந்துட்டாங்க, உனக்கு சொல்லி தந்தவங்க அப்படி சொல்லி தந்துட்டாங்க. ஏன் வரல? வரும். தசமாக கொடுக்குறவங்களுக்கு யாருக்காவது வியாதி வராமல் இருந்துச்சு? ஒரு ஆளை காமிங்க பார்ப்போம். மனுஷன் சரீரத்தில் இருக்கிற முடியும், அவனுக்கு பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டார், இந்த உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? உண்டு. எதுக்கு எனக்கு வியாதி வந்தது? வியாதி இப்போ சரீரத்தில் இருந்தால் வரும். கொஞ்சம் ராஜாவின் பந்தியில் இருக்கிற பலகாரங்களை இச்சியாமல் இருந்தால் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம். அவன் தானே சொன்னான், கெட்டு போனவன். ராஜாவின் பந்தியில் இருக்கிறத கொஞ்சம் இச்சியாமல் இரு அப்படின்னா 40 வயசுக்கு மேலே 30 வயசு பிள்ளை மாதிரி சாப்பிட முடியாது. ஆமாம்,
கொஞ்சம் எண்ணெய் ஆகாரம் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். என் பிரதர் ஒருத்தன்ட்ட சொன்னேன், இல்லை இவ்வளோ நெய் ஊற்றி சாப்பிடாத அப்படின்னு. அட பாடா அப்படின்னா நல்ல காவடிய. அது நம்ம ஊர் பசு மாட்டு நெய்யை கொண்டு வந்தோன்னு வச்சுக்க, ஒன்றும் செய்யாது. இந்த டப்பாவில் வைக்கிற நெய்யை தான் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அந்த காலத்தில் எல்லாம் குடித்தாங்கல்ல அப்படின்னு என்கிட்ட வீரவசனம் பேசினான். நான் சொன்னேன், டெய் அந்த காலத்தில் குடித்தாங்கன்னா போய் வயக்காட்டில் வேலை செஞ்சாங்க. வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு வேர்வையில் போகிறதுக்கு மறுபடியும் ஃபேட்டை உள்ளே ஏற்றுவாங்க. அடுத்த நாள் மறுபடியும் என்ன செஞ்சுருவாங்க, ஃபேட்டை இறக்கிடுவாங்க. நம்ம சாப்பிட்ற ஃபேட்டெல்லாம் நம்ம வயிறில் தானடா உட்காருது, டம்மி ஃபேட்டுன்னு சொல்கிறோம்ல, டம்மி ஃபேட்டு. அதே ஆபத்துடா அப்படின்னு சொன்னேன். அவன் நீ வேறு எல்லாத்தையும் கெடுத்துப்படாது, பிள்ளைகளும் குடிக்கணும். இப்போ இடையில ஃபோன் பண்ணான், அது எதுக்கு எல்டிஎல் மேலே போகுது அப்படின்னா, எல்டிஎல் மேலே போகாமல் கீழே போவோம், நெய் குடிச்சு என்ன நல்ல கவடிங்க. அதனால தான் சொன்னா என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. சாலமோன், நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் கழுத்தில் தான் கத்தியை என்ன செய்வாங்க. இது மெடிக்கலாக ப்ரூவன். அவனுக்கு அன்றைக்கி மெடிக்கல் தெரியுமோ தெரியாதோ, தேவ ஞானத்தில் பேசினான்னா பேசினால கரெக்டாக பேசிட்டான். கரெக்டாக செஞ்சுன்னா பேசிட்டான். கண்ட்ரோல். உபவாசிக்கிறேன், அடுத்தவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குது. How is your life? அதனால தான் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவோடு கூட உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். 2 கொரிந்தியர் 10:12 வாசிப்போம். ஆகிலும் தங்களை தாங்களே நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு they are not the wise people, they are fools. Comparing with themselves, comparing with others, they are fools. They are not wise. அதனால தான் சிலர் வந்துட்டு நாங்கள் ஆசீர்வாதமானவங்கன்னு தங்களை தாங்களே புகழ்ந்துட்டு நாங்கள் உங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நான் நம்ப மாட்டேன். They are against the word of God. Who is giving certificate to you? தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். அந்த வசனம், அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி அப்படி தான் முடியும். Why you are giving certificate about yourself? You need to be proven. பவுல் சொல்கிறாரு பாருங்க, தன்னை கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. பிலிப்பியர் 3 நேராக திருப்பிக்கணும். பிலிப்பியர் 3 9 வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை See, I am following the law. சொல்றாரு, நான் பிரமாணத்தை பின்பற்றுகிறவன், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் தைரியமா சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவான் அப்படி கிடையாது. ஆனால் தைரியமா சொல்ல, I am following the law, Mosaic law which is given for the Jews. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட முறைமையின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். That's my self righteousness. அது என்னுடைய சுயநீதி. But I don't want that. எங்க கொண்டு போறாரு பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவை பற்றி I come to compare myself with the Christ. I don't compare myself with the law. நியாய பிரமாணத்தை கூட கம்பேர் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது என் சுயநீதி. But I compare myself with the Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? That is my comparison. That's my scale. அப்படி கம்பேர் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நியாய பிரமாணத்தோடு கம்பேர் பண்ணும்போது நான் குற்றமற்றவன். கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணும்போது நல்ல கவனிங்க, நிறைய பேர் அவர் கூட கம்பேர், இவர் கூட கம்பேர், அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர், கம்பேர் வித் கிரைஸ்ட் அண்ட் ஃபைண்ட் வேர் யூ ஆர். அப்படி கிறிஸ்துவோட தன்னை ஒப்பீடு பண்ணும்போது 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினமானான் என்று எண்ணாமல். Now I cannot say, இப்போ என்னால் சொல்ல முடியாது நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று, நான் தேறினவன் என்று இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது, நான் அடைந்தாயிற்று என்று இப்போது சொல்ல முடியாது. ஏனென்றால் இயேசுவின் பரிசுத்தத்தை நான் பார்க்கிறேன், இயேசுவின் மகிமையை நான் பார்க்கிறேன். My comparison with the Christ, nobody else. ஒரு நாள் பேதுருவே சொன்னார், மாயமாலம் என்று. அவர் தான் முதல் பிஷப். அவரை பார்த்தே ஒரே அடி.
நீர் என்ன செய்யறாரு? மாயமாலம் பண்ணுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீங்கள் பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பேசுங்கன்னு. மார்ட்டின் லூதருங்கிற ஒருவர் போப்பை ஏற்று பேசலைன்னா உனக்கு எனக்கு திருச்சபை கிடையாது, தெரியுமா? மார்ட்டின் லூதருங்கிற ஒரு ரிஃபார்மேஷன் கொண்டு வரலன்னா உனக்கு எனக்கு வேதம் கிடையாது. ஆயர்கள் வச்சுட்டு தான் கொண்டாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கார்டினல் பைபிள் பங்கு தந்தைக்கு கையில் மட்டும்தான் என்ன இருந்திருக்கும்? வேதம் இருந்திருக்கும். எதிர்த்து பேசக்கூடாது என்று சொன்ன போப்பை எதிர்த்து பேசுறதுனால சிறைக்கு போனார், தப்பு கிடையாது, சிறைக்கு போனார். ஆனால் சிறைக்கு சென்று அவரோடு கூட தேவன் இருந்தார். உலகம் முழுதும் சுவிசேஷம் சென்றது, தெரியுமா? மார்ட்டின் லூதர் ரிஃபார்மேஷனை படித்து பாருங்க. உடச்சித்துக்கு தூரப்பட்டார். யார் சொன்னார் உனக்கு மட்டும்தான் வேதம்ட்டு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவருடைய வேதம் ஏன் உன் கைகளில் மாத்திரம் என்று சொன்ன கேத்தலிக் ட்ரெடிஷனை அடிச்சுட்டு வெளியே வந்ததுனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சபைகள், இன்னைக்கு உலகம் முழுவதும் வேதம். Compare yourself with the Christ, nobody else. அதனால தான் I am continuing. I am not matured. But ஒன்று செய்கிறேன், I am continuing my faith with Christ. கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். இந்த ஊழியக்காரனோடு கூட நீ ஒப்பிட்டுக் கொள்ளாயானால் உன் பரிசுத்தத்தை நீ தோல்வி அடைந்த ஒரு ஜீவியத்திற்குள்ளாக சொல்வாய். ஆனால் இயேசுவோடு கூட நீ ஒப்பிட்டுக் கொள்வாயேயானால் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியுடன் நான் தொடர்கிறேன். There is no spiritual pride can operate in my life. எந்த ஆவிக்குரிய பெருமை எனக்கு வர முடியாது. ஏனென்றால் எனக்காக தன் ஜீவனையும் ஊற்றி கொடுத்தவர். That is his highest sacrifice. No one can do that. அடுத்தது வேதத்தை அதிகமாய் தியானிக்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வசனத்தினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் ஒரு அதிகாரம் கூர்மையானால் அது எந்த அதிகாரம் சொல்லுங்க பார்ப்போம். முழுக்க முழுக்க கர்த்தருடைய வார்த்தையை பற்றிய ஒரு அதிகாரம் உண்டு. சங்கீதம் 119 சங்கீதம் 119 ஒரு சில வசனங்களை மாத்திரம் பார்க்கலாம். 119 148 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் குறித்த ஜாமத்திற்கு முன்னே. There is a time to meditate your word. How many of you have that? முதல்ல சொன்னேன் தனிப்பட்ட ஜெப நேரம், இப்பொழுது தனிப்பட்ட வேத தியானம். There is a day I fixed it. That's the time I fixed it to meditate the word of God. வாசிக்கிறதுக்கு அல்ல, தியானிக்கிறதுக்கு. நிறைய பேர்
ஒரே வாசிப்பு இங்கேருந்து அங்கே. எங்கள் ஆட்கள் ஆங்கிலிக்கனில் பரமண்டல ஜெபம் சொல்லுவான். என்ன சொல்கிறானே புரியாது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ ஆமேன்னு தான் புரியும், வேறு ஒன்றும் புரியாது. ஒரு நாள் சொன்ன ஆட்டி நிறுத்து, முதல்ல என்ன சொல்கிறா அப்படின்னா. அப்படி தானே மாமா சொல்லி தந்துருக்காங்கண்ணா. அமைதி முதல்ல, என்னது முதல்ல மெதுவாவா. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த, அது கூட தெரியாது. பிதா குமாரா பரிசுத்தாவியை பிரித்து சொன்னா பிதாக்கோ குமாரனுக்கோ பரிசுத்தாவி, இப்படி தான் வளர்ந்தான். இப்படி தான் என்ன செஞ்சா, அது ரீடிங். பட் தியானம், லெட் ஹிஸ் வேர்ட் கோ இன்சைட் யூ. அவருடைய வசனம் உனக்கு உள்ளாக போட்டோம். இவ்வளவு நேரம் நான் நிற்கேன்னா அவருடைய வசனம் தான் பலன். I cannot without that. நல்ல கவனிங்க, குறித்த ஜாமம். ஏன் தெரியுமா? அப்பந்தான் வீட்டில் தொல்லை இல்லாமல் எல்லாம் போய் தூங்கிடும். அதான் ஜாமம். That's a time you are alone to meditate the word of God. நல்ல கவனிங்க, all my sermons, if you go and open my diaries and writings, about 10 p.m. all. ஏன்னா அது வரைக்கும் என் பிள்ளைகள் என்னை சுற்றி சுற்றி வருவாங்க. நான் எங்கே தியானிக்க, we don't have time. அதனால தான் வேதத்தை தியானிப்பதற்கென்று நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள். மை ஒய்ஃப் ஏர்லி மார்னிங் 3:30, ஏன்னா அப்போ நான் தூங்குவேன், தொல்லை இருக்காது. ஸோ வி ஹாவ் பர்சனல் மெடிடேட்டிங் டைம். தனிப்பட்ட ஜெப வேலைகள், தனிப்பட்ட வேத தியானம். அதனால தான் எங்களுக்கு மற்ற உலக காரியங்களில் செலவழிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. we are just longing that we need rest for some days. குறித்த நேரத்திற்கு முன்பாக. ஏன் தெரியுமா? அதே 119:92 வாசிங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராது இருந்தால், that is my joy. வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. ஒரே நாளில் வராது. இட் டேக் டைம்ஸ். பட் ஐ வில் டெல், practice make the man perfect. Read, meditate, write whatever comes. Share with your husband, share with your wife what God has put in your heart. அப்போதான் வேதம் இனிக்கும். ஏதோ இதுலேருந்து காலம் எல்லாரும் வாசிக்கிறாங்க, அதனால் நம்மளும் வாசிக்கணும்னு வாசிச்சா எல்லாம் போச்சு. நல்ல கவனிங்க, உங்களுடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி ஆண்டவரே. That's why practice your children to read the word of God. அதே மகிழ்ச்சியாக. இல்லைன்னா நான் துக்கத்தில் என்ன செஞ்சுருப்பேன்? நான் அழிந்து போயிருப்பேன். நிறைய துக்கத்தில் முங்கி கிடக்கிறதுக்கு காரணம் வேதத்தை தியானிக்கிற வழக்கம் இல்லை. அதனால தான் அந்த நாட்களில் தியான நாட்கள்னு நடத்துவாங்க. வேதத்தை எப்படி தியானிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி இதெல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் 24 hour ஒர்ஷிப் தான். ஒரே பாட்டு 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 மியூசிக் போட போட தூக்கம் வராது. எப்போ நிறுத்துறானோ அப்போ தூக்கம் வந்துடும். வேதத்தை தியானிக்கிற நாட்கள்லாம் போச்சு. ரீட். நல்லா கவனிங்க, புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வெளிப்படுத்தலுக்கு போயிடாதங்க. ஸ்டார்ட் வித் அ சிம்பிள் திங். முதல்ல சுவிசேஷ புத்தகத்தில் ஆரம்பிங்க. அதுலேயும் முதல் அதிகாரம் ஒன்றும் புரியாது. அவனை பெற்றான், இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான். யார் யாரை பெற்றா? நான் இயேசுக்கு வந்துரு டைரெக்டா. அன்றைக்கு நியமிக்கு இந்த நாளிலே தேவதூதன் தோன்றி அங்கே புரிய ஆரம்பிச்சிடும். எங்கே செய்ய ஆரம்பிச்சிடும்? புதிய கர்த்தர் நன்மை செய்தார், கஷ்ட குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். முதல்ல சுவிசேஷத்துக்கு உள்ளே வாங்க. ரெவலேஷனை சொல்லித்தர வேண்டியது எங்கள் வேலை, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை முதல்ல அதுக்கு உள்ளே வாங்க. அதுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டில் போய்ட்டு லேவியராகமத்தை படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல சங்கீதத்துக்கு வாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பிரிண்ட் பண்ணும்போதே புதிய ஏற்பாடும் சங்கீதங்களும் தான் பிரிண்ட் பண்ணாங்க. ஏன்னா மற்ற எதுவும் கொடுத்தா அவன் ஆண்டவரே வேண்டான்ட்டு போயிடுவான், ஆண்டவரே செஞ்சுட்டு போயிடுவான். வேதமா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு ஓடிடுவான். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சேர்த்து நீதிமொழிகளை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. அங்கே தான் தெருவில் நின்று கூப்பிடுகிறது, வீடு கட்டப்படுகிறது, முயல்களை பார், எறும்புவை பார்ன்னு அங்கே எழுதியிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஆஹா இது கொஞ்சம் கதை மாதிரி இருக்கேன்ட்டு வாசித்தாங்க. அதனால் முதல்ல அங்கே வாசிச்சுட்டு வாங்க. அதுக்கு பிறகு முழு வேதத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். ஸ்டார்ட் வித் ஸ்மால் திங்ஸ். ஏ ஃபார் ஆப்பிளில் தொடங்கு முதல்ல.
எடுத்த உடனே ரிஃபார்மேஷனுக்கு போயிடக்கூடாது. ஓகே, முதல்ல தொடங்குங்க. தொடங்காமல் இருக்கிறது தான் ஆபத்து. ஃபஸ்ட் ஸ்டார்ட் இட். வேதத்தை வாசிக்க தொடங்க. உன் வாழ்க்கையை மாற்றும், உன் தரித்திரத்தை மாற்றும். எல்லாம் கவனிங்க. பூமியை தோண்ட 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 ஒரு ஆழத்தில் என்ன வந்துடும்? தண்ணி வந்துடும். வேதத்தை தோண்ட தோண்ட ஜீவன் இருட்டுன்னு செஞ்சிடும் வந்துடும். தண்ணியும் தாண்டி தோண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல பொண்ணு வந்துடும், ஒரு இடத்துல வெள்ளி வந்துடும். வேதத்தை தோண்ட 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 தான் உன் வாழ்க்கையினுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும், உயர்ந்து கொண்டே போகும். யூ வில் பிகம் வேல்யூபிள். ஏனென்றால் புடமிடப்பட்ட பொன்னிலும் விலையேறப்பட்ட வேதம், தேனிலும் மதுரமான வேதம். காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால தான் பகுழ்ச்சினார், உன் காசு வாங்க கூட நாசமாக போகுது அப்படின்னார். எஸ், எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்காது. அது ஆண்டவர் ஈவாக தருகின்றது. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல உட்காரல. 119, 54. நான் பரதேசியாய் தங்கின தேசத்திலே உங்களுடைய பிராமணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இப்போ நம்ம இந்த ஊரில் யார் நிறைய பேர் சுதேசி ஆகணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜென்மத்துக்கு நடக்காது. இயேசுவே வந்துடுவார், நடக்காது. உன்கிட்ட எப்படி பிடுங்கலான் இருக்கான். உனக்கு என்ன சுதேசி? நிறைய ஜெபம், ஆண்டவரே எங்களுக்கு சுதேசி தாரோம் அப்படின்னு. ஃபூலிஷ்னஸ், ஃபூலிஷ்னஸ். கையினால் கட்டப்படாத வீடு நமக்கு மேலே இருக்குது, நம்ம தேசம் அங்கே இருக்குது. நம்ம தேசம் எங்கே இருக்குது? அங்கே நான் சில ஜெபத்தில் பார்த்துருக்கேன். அது இந்த காலத்தில் நடக்கிற ஜெபத்தில் பார்த்துருக்கேன். ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் இந்த ஊரில் ரெசிடென்ஸ் வேணும், நாங்கள் சொத்து வாங்கணும், நாங்கள் வீடு கட்டணும், அது கூட சபையும் கட்டணும்னு. நீங்கள் எங்கே கட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே கட்டுவீங்க நீ எங்களுக்கு தெரியும். பொருளாசை கொள்ளுது, ஒன்று பொருளாசை கொள்ளுது. வேதங்களுக்கு நான் பரதேசியாய் தங்கின தேசத்தில் உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கீதங்கள் ஆகின. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா